கருணாநிதி வெளியே போவார்ல, அந்த ஆளை பிடிச்சி 2 மிதியை மிதிச்சு இந்த கோவையில குண்டு வெடிக்க சொன்ன நான் தான் சொல்லி எழுதி நான் கையெழுத்து வாங்கி தரட்டா? கருணாநிதி இந்த கையெழுத்து வாங்க தெரியாத ஆட்சி இருந்தா ஜெயலலிதா இப்ப பிடிச்சது என்கிட்ட 1 மணி நேரம் ஆட்சியை கொடு, 1 மணி நேரம் கொடு, என்னை டிஜிபி ஆக்கு 1 மணி நேரத்துக்கு ஜெயலலிதா பிடிச்சு கொண்டாந்து வச்சு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு நான் தான் அந்த தேர்தல் வெற்றிக்காக வேண்டி ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அடிக்க சொன்னேன், நான் தான் காரணம் நான் எழுதி கையெழுத்து வாங்கி தரட்டா? வாங்கலாம்லது எவன்டே வாங்கலாமா? அத்துவானிட்டு வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிரதமராக்கு அத்துவானிட்டு வாங்கிட்டு வருவேன். ராமகோபாலே வாங்க, அவர் தன் சமுதாயத்தை ஐக்கியம் கொண்டு வச்சாரு எழுதி கையெழுத்து வாங்குவேன். என்ன போலீஸ்கிட்ட கொடுத்தா அது கோர்ட்ல செல்லுங்கிறது ஒரு நல்ல சட்டமா? அப்ப என்ன இது ஜனநாயகம்? என்ன ஜனநாயகம் கேட்கிறேன்? இது மனித உரிமை மீறல் இல்லையா? ஒரு வேண்டுகோள் விடுறார். என்ன வேண்டுகோள்? நீங்கள் எல்லாம் வந்து தவறாக நாங்கள் பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்வோம். வெடிகுண்டு வெடிக்கிறது தடுக்க பார்க்க முடியாத இவரு பார்த்துக்குவாராம். இதுக்கு எதிராக போலீசார் மீது தப்பு செஞ்ச அதிகாரி நடவடிக்கை எடுக்க வக்கு இல்லாதவரு நாங்க ஒழுங்கா நடக்கும் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறாரு. இவர் பார்த்துக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடறதா? நான் அதிகாரிகளை தான் கேட்கிறேன், எல்லா அதிகாரியும் மோசமா இருக்க மாட்டீங்க, ஓகே. ஒரு 4 அதிகாரி எவனாச்சு இந்த லஞ்ச விவகாரத்தில் என்னைக்காச்சும் ஒரு எழுத்து பேசுனதுல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்படி ஒரு 10 அப்பாவியை கொண்டு போய் இந்த வெடிகுண்டு கேஸ்ல சேர்த்து அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா நாளைக்கு மக்கள் புரட்சி வருமே, ஒட்டுமொத்த போலீசார் ஏற்றுக்க ஆளாவீங்கள, இதை போலீசார் ஆதரிக்கலாமா? எவ்வளோ ஒரு போலீஸ்ல கூறுகட்டவன் செஞ்சதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த போலீசாரும் அந்த சாபத்தை சுமக்கணுமா? அவன் செத்துட்டான்னு சொன்னா இந்த வாக்குமூலத்தை வச்சு அவன் குற்றவாளி அப்பாவிக்கு தூக்கு தண்டனை கொடுத்து உள்ளதள்ளி செத்துட்டான்னு சொன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? இது ஒரு ஜனநாயக நாட்டில் யாரா ஏத்துக்கிற முடியுமா? இவ்வளவு வாதங்களை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அக்கிரமமான சட்டத்தை வந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பயங்கரவாதத்தை ஒழிக்க, இது பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கா? இது ஒழிக்குமான்னு கேட்கிறேன். அப்ப அப்பாவிகளை பயங்கரவாதி ஆக்குறது இது நமக்கு மட்டுமில்ல, இந்த சீசன்ல நமக்கு இது நம்ம சீசன், இது முடிஞ்சிடும். 356 பயமெல்லாம் தெளிஞ்சிடும். வேற ஒரு சீசன் கருணாநிதிக்கு வரும். அப்ப யாரு பார்க்க தெரியுமா? தாமரக்கணி புடி. இது நம்மளோட நிக்காது, கூறுகிட்டு போய் ஆதரிச்சுங்க. இதை பாருங்களேன். இப்ப தடா சட்டம் கொண்டு வந்த பிறகு நாட்டில் என்ன இருந்துச்சு? சுப்புலட்சுமி ஜெகதீசனை பிடிச்சு போடலையா தடாவுல? தடாவுல இதே மாதிரி சட்டம் தாங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன்கிற திமுக கார ஒரு முக்கியமான பெண்மணி, ஒரு முன்னாள் அமைச்சர், அவங்களை பிடிச்சி தடாவுல உள்ள போடலையா? தப்புதான தப்புன்னு தீர்ப்பாக வந்தாச்சுல. பல நெடுமாறல பிடிச்சி தடாவுல போடலையா? 24 மணி நேரத்தில் தடாவுல வெளியே வந்தாரா இல்லையாண்டாலு தப்பான தகவல் கொடுத்ததுனால வை கோபால்சாமியுடைய தம்பி வை ரவிய பிடிச்சி உள்ள போடலையா? தடாவுக்கு வந்தாரு தகுதி இல்லைன்னு வெளியே வந்தாரா இல்லையா? சில காலம் தண்டனை அனுபவிச்சுட்டு. இதே மாதிரி தாமரக்கணி, மதுசூதன, சேரப்பட்டி முத்தையா எல்லாம் பயங்கரவாதி. பாருங்க, போலீஸ் கொண்டு வச்சு ஒரு தகவல் வாக்குமூலம் தந்தாருன்னு சொல்லி பேப்பர் வாக்குமூலம் மட்டும் செல்லாத அந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஒளி நாடாக்கள் இருக்க கேசட்டு எந்த நீதிமன்றத்திலையும் சாட்சியமா எடுத்துக்கப்படாதுங்க. கேசட்ல பேசுறது இருக்கிற எழுத்தே மறைக்கீடாயிரும். வீடியோ கேசட்டுகள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆடியோ டேப்னு போட்டிருக்காரு, இங்கிலீஷ்ல வேற ஒளிநாடான்னு போட்டு பிராக்கெட்ல டேப்னு போட்டிருக்காரு. இந்த டேப் இருக்க ஒளி, இந்த ஆடியோ கேசட், அதுல நம்மள போலீஸ்காரர் பேச வச்சு ரெக்கார்ட் பண்றாரு. நான் இத்தனை நாள் இங்க போனேன், அவரை பார்த்தேன், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், வெடிகுண்டு வாங்க சொன்னா நான் வாங்கிட்டு வந்தேன், நான் அந்த இடத்துல வச்சுட்டு ஓடி போயிட்டேன் அப்படி என்னத்தை சொல்ல சொல்லி கேசட்ல பதிவு செஞ்சுக்கிறாரு. இந்த கேசட் ஆதாரம் ஆகுமா? கேசட்ல இந்த சிவகங்கை சேதராசன் ஒருத்தர் அவனை கொண்டு வா, என் குரல் அவன் பேசுவான். சிவகங்கை சேதராசனை விட்டு பேச விட்டா என்ன மாதிரி பேச தெரியாத பல குரல் மன்னன் கருணாநிதி மாதிரி பேசுவான், ஜெயலலிதா மாதிரி பேசுவான். ஆடியோ கேசட்ல எவன் பேசுறான்னு கண்டுபிடி நினைக்கிறீங்க இருக்குல்லங்க. ஒத்த மாதிரி என்ன பேசுறது இல்லையா? சிவாஜி மாதிரி பேசுவான், ஒருத்தன் தான் இருப்பான், அவன் எவன் பேசுவான்.
அது மாதிரி ஒருத்தர் வச்சுக்க வேண்டியது, வாக்குமூலம் கொடுக்க வேண்டியது. தாமரக்கணி பெரிய தலைவர் கையெழுத்து போட மாட்டேன் பாரு, போராட்டி உட்காரு, இந்த மாதிரி ஆளை கூட்டு வருவான். தாமரக்கணி கொஞ்சம் பேச விட்டு இந்த மிமிக்ரி பண்ணி பேசி ரெக்கார்டு பண்ணிக்கிறது. ஐயா தாமரக்கணி பேச வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, போ உனக்கு மரண தண்டனை. நடுநிலையா வைக்கிற, நடுநிலை சட்டசபையில் நடுநிலை வைக்கிறார். எழுத்து வாக்களிக்காம இந்த மாதிரி அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக இது பயன்படுத்தணுங்கிற ஒரு தூர நோக்கு இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான கருப்பு சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சி என்னாச்சு? அவசர நிலை. இதே மாதிரி மிசாவில் என்ன பண்ண? நீ உங்க கட்சிக்காரன் உங்க உறுப்பினரை சேர்ந்ததுக்காக என்ன பாடுபட்டப்பட்டான்? ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்ல போட்டானா இல்லையா? மிதிச்சானா இல்லையா? ஆற்காடு வீராசாமி காது செவிட பெற்றா இல்லையா? சிட்டி பாபு மிதிச்ச சாவடிச்சானா இல்லையா? அவன் மோகன் ஸ்டாலினை கொண்டு வச்சானா இல்லையா? அப்போ இந்திரா காந்தி தான் சொன்னான், நாட்டிலே பயங்கரவாதத்தை தடுக்கணும். இந்திரா காந்தி சொன்ன காரணத்தால் புது கண்டுபிடிப்பா? விசாவை கொண்டு வரும் பொழுது இந்திரா காந்தி சொன்ன காரணம், கடாவை கொண்டு வரும் பொழுது ராஜீவ் காந்தி சொன்ன காரணம். குற்றவாளியை தான் முடிச்ச கடாவுல எத்தனை அப்பாவிகள் சம்பந்தம் இல்லாதவன் ஏன் போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலம் சொல்லும் அங்கேயும் இருக்குது கடாவுல. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டார் என்றாரு கருணாநிதி. இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டார். திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் கடாங்கிறது ஒரு பயங்கரவாத கருப்பு சட்டம். எதுக்கு தீர்மானம் போட்டாரு? இந்த விதிக்காகத்தான். போலீஸ் ஆட்சி கொடுக்கிற வாக்குமூலம் செல்லுங்கிற அந்த வாக்குறுதி, அந்த சட்டம் இருக்கு, இதுக்காகத்தான் எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. அப்ப சுப்புலட்சுமியை பிடிக்கும் போது உதைக்குது, நெடுமகனை பிடிச்சா துடிக்குது. அப்ப ரவி அங்க உள்ளவர் தானே, ரவியை பிடிச்சா கடாவுல பிடிச்சா ஆட்டங்கானது. அப்ப அதே மாதிரி கனடா எங்களுக்கு இருக்கு, அதே அக்கிரமம் நடக்க போகுது. எதிர்த்தவன் யாரு? முதல்ல வாழ்க்கையில லத்தீப் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காருன்னா இன்னைக்கு தான் செஞ்சிருக்காரு. திமுக நவம்பர்ல நல்லதை பாராட்டணும். நவம்பர்ல நம்ம அப்படி சுட்டு தள்ளா பாருங்க, ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கல. அரசாங்கம் ஒழுங்காத்த நடவடிக்கை இருக்குன்னு சொன்னார் லத்தீப். ஒரு அக்கிரமத்தை சுலைமான் சேட்டை விட்டு சொல்ல சொன்னார். இப்படி எல்லாம் சொன்னவரு இன்றைக்கு நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பு பார்த்துக்கிட்டு இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து தேசிய இலைக்குடைய உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில முதல் தடவையாக பாராட்டுறோம். இதே மாதிரியான அந்த உணர்வை நாங்கள் பாராட்டுறோம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. பாமக ராமதாச பாருங்கள், அந்த ஆளுகள் ரொம்ப நசுக்கப்பட்டவர் கருப்பு சட்டங்களால. ஜெயலலிதாவோட சேர்ந்து இருந்தாலும் பாமக வெளிநடப்பு செஞ்சிருச்சு. இது அக்கிரமமான சட்டம். கருணாநிதிக்கு நல்லா தெரியும். இந்த சட்டத்தை வச்சு 3 மாசத்துக்கு தான் முஸ்லீம் சீசன், அதுக்கப்புறம் 1 இயர் சீசன் வரும். அவருக்கு நல்லா தெரியும், கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் வன்னியர்களையா பிடிச்சு போட்டு நிறுத்தி பயங்கரவாத தடுப்பு சட்டம். எது பயங்கரவாதம் சொல்றோம், அதை பார்த்தா உங்களுக்கு விளைவிக்கிறேன். வெடிகுண்டு வைக்கிறது மட்டும் பயங்கரவாதம் இல்ல, சொல்ற விவரத்தை. பயங்கரவாதம்னா என்னென்ன விளக்கம் வருது சட்ட புஸ்தகத்துல அவர் தாக்கல் செஞ்சதுல. இது தூரனோ கூட ராமதாஸ் கருணாநிதி தெளிவா புரிஞ்சுக்கிட்டவர். அவர் ஏத்துட்டாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு என்னமோ ஓடுது தானிலவு நீடிக்குமா? உரிய போகுது பாருங்க. அப்ப போறது அழைக்கிறீதான். மூப்பனார் போனா கூட ஆச்சரியம் இல்லை. ஆனா உங்களை மாதிரி பெரிய வேலைகளை விட்டுட்டா கூட கீழே உனக்கு பாடுபடுறான அவனுக்கு பிடிச்சு போடுவாங்க. அவங்க கட்சிக்காரன இந்த மாதிரி தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி போடுவான. இப்படிப்பட்ட தூர நோக்கு இல்லை. இதெல்லாம் விட்டுருவோம். ஐயா இந்த சட்டத்தை எழுதும்போது எழுதுறாரு, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு ஆட்சிக்கு கலைக்காட்டி 3 வருஷம் இருக்குது. கலைச்சிட்டாகவும் இல்ல, கலைக்காட்டி 3 வருஷம் இருக்குது. அவர் அறியாமலே இந்த சட்டத்தை கொண்டு வரும்பொழுது இந்த சட்டம் 5 வருட காலம் நீடிக்கும் குறிப்பிட்டிருக்காரு இதுல. அப்ப நீ போன பிறகு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷத்துல நீ போயிடுவ. அம்மாவோ வேற யாரும் ஆட்சியில் உட்காருவாங்க. 2 வருஷம் இருக்குது. அப்ப உனக்கு இருக்கு நிதி, ஸ்டாலினுக்கு இருக்குவா, சைதை கிட்டக்கு இருக்குவா. இவ்வளவு கிறுக்குத்தனமான சட்டத்தை நாட்டை அழிச்சு டோட்டல் மக்களும் எமர்ஜென்சியில இந்திரா காந்தி எப்படி அக்கிரமம் பண்ணி நாட்டு மக்களை வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஆக்கி கடைசி என்ன பண்ணாங்க?
இந்தியாவின் இரும்பு மனுஷியை போட்டு மக்கள் ஒரு மிதி மிதிச்சாங்க. அந்த மிதியை கருணாநிதி வாங்கக்கூடிய காலம் வெகு தொலைவு. சட்டசபையில மெஜாரிட்டிக்கு நிறைவேற்றியா? நிறைவேற்று. சட்டசபையில மெஜாரிட்டி இருக்கலாம். எந்திரிச்சு நிக்க சொல்றாரு, எந்திரிச்சுக்கலாம் 13 பேரு. ஏன் அவரே இருக்கிறாங்க?